Now I am reading out the names. Chhattisgarh, Jankir Champa SC, Dr. Shivkumar Daharia. Chhattisgarh State, Korba, Mrs. Jyotsna Magans. Chhattisgarh Sikh, Kasargod, Rajmohan Unnitan. Kannur, K. Suthagaran. Vadagara, Shafi Parambil. Wayanad, former Congress President Sri Rahul Gandhi. Kozhikode, Sri M. K. Raghavan. Palakkad, Sri V. K. Srikantan. Alathur, Mrs. Ramya Haridas. Miss Ramya Haridas. Thrissur, K. Muralidharan. Chalakudi, Binni Bahanan. Ernakulam, Haibi Eden. Idukki, Dean Kuriakose. Alappuzha, Sri K.C. Venugopal. Mavelikara, Kodikundal Suresh. Pathanamthitta, Anto Anthony. Attingal, Adur Prakash. Thiruvananthapuram, Dr. Shashi Tharoor. Lakshadweep, Muhammad Hamdullah Said. Shillong, Meghalaya, Vincent H. Pala. Meghalaya Tora ST, Saleng A. Sangma. Nagaland, S. Supong Meran Jamir. Sikkim, Gopal Chetri. Telangana Sahirabad, Suresh Kumar Shatkar. Telangana Nalgonda, Raghuvir Kundru. Telangana Mahbub Nagar, Chella Vamshachandra Reddy. Telangana Mahbub ST, Belram Naik Porika. Tripura West, Ashish Kumar. அனல் வரக்கும் நாடாளுமன்ற தேர்தல் களத்தின் அடுத்தடுத்த கட்சிகள் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு வருகின்றன. அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி தற்பொழுது முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. வயநாடு தொகுதியில் மீண்டும் களம் காண்கிறார் ராகுல் காந்தி. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. வணக்கம். இந்த 39 பேர் பட்டியல், இந்த பட்டியலில் எந்தெந்த தொகுதிகள் இடம் பிடித்திருக்கிறது, எந்தெந்த முக்கிய தலைவர்கள், நம்ம ராகுல் காந்தி பேரை பார்த்தோம், அவரை தாண்டி வேறு எந்தெந்த முக்கிய தலைவர்கள் போட்டியிடுகிறார்கள் இந்த முதற் பட்டியலை பொறுத்த வரைக்கும் விரிவாக பதிவு பண்ணுங்க ராஜா. வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் மத்திய தேர்தல் குழு ஆலோசனை கூட்டம் நேற்று இரவு நடைபெற்றிருந்தது. அதற்கு பிறகு இன்று காங்கிரஸ் கட்சியின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. தற்போது காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக 39 வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. இது சத்தீஸ்கர், கர்நாடகா, கேரளா, லட்சதீப், மேகாலயா, நாகாலாந்து, சிக்கிம், தெலுங்கானா, திரிபுரா ஆகிய மாநிலங்களில் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கேரளாவை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட ஏற்கனவே உள்ள இந்த சிட்டிங் எம்பிகளுக்கு அதிக அளவில் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவராக இருக்கும் ராகுல் காந்தி மீண்டும் வயநாடு தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் கட்சியின் பொதுச்செயலாளராக இருக்கும் K.C. வேணுகோபால் ஆலப்புழாவில் போட்டியிடுகிறார். திருவனந்தபுரத்தில் டாக்டர் சசி தரூர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் முன்னாள் முதல்வராக இருந்த பூபேஷ் பாகல் ராஜ்நாகோன் தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடக மாநிலத்தில் முக்கியத்துவமாக பார்க்கும்போது D.K. சுரேஷ் பெங்களூரு ஊரக பகுதியில் போட்டியிடுவார் என முக்கிய நட்சத்திர வேட்பாளர்களாக இவர்களை அறிவித்திருக்கிறார்கள்.
இதில் குறிப்பாக 15 பேர் வந்து பொது பிரிவை சேர்ந்தவர்களும் 24 பேர் இந்த வேட்பாளர் பட்டியலில் SC ST அதுபோல OBC பிரிவினரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 12 பேர் வந்து 50 வயது குறைவானவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி இன்னொரு முக்கிய அறிவிப்பு என்னென்றால், இந்த ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ நியாய யாத்திரை வந்து மும்பையில் நிறைவடைகிறது. மார்ச் 17ஆம் தேதி பிரம்மாண்ட பேரணிக்கு வந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த பேரணியில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கும், அவர்களும் பங்கேற்பார்கள் என காங்கிரஸ் கட்சி தரப்பில் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட பட்டியல் குறித்து ஆலோசனை கூட்டமானது மார்ச் 11ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகு 2வது கட்ட பட்டியல் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி ராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. காங்கிரஸ் கட்சியின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. வயநாட்டில் மீண்டும் களம் காண்கிறார் ராகுல் காந்தி. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.